போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தேவனுடைய சபையை மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். So though so many trials and temptations came, the Lord is upholding us. கடைசியிலையும் கூட துக்கத்திலும் பாரத்திலும் போராட்டத்தின் மத்தியிலும் கஷ்டத்தில் இருக்கிறவர்களையும் கூட கர்த்தர் உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். In the end of the year also many are in sorrows. The Lord may strengthen them. ஒரு விசை கூட கர்த்தரை நாம் கரங்களை உயர்த்தி இந்த வருடத்தின் கடைசியிலையும் கூட துக்கமான பாதையில் பாரத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களே கர்த்தர் எந்த விதத்தில் உயிர்ப்பிக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலவிதமான வழிகள் உண்டு, அவர்கிட்ட ஆச்சரியமான வழிகள் உண்டு. இப்படி தான் உயிர்ப்பிப்பாருங்கிறதே கிடையாது. ஆனால் அப்படி 4 வருஷத்தின் கடைசியில் எல்லா தேவஜனத்தையும் இந்த 3 நாட்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக உயிர்ப்பித்து கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற முடியாய் சத்தமாய் ஒரு விசை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Thodram, 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 thodram. Praise the Lord, 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 praise the Lord. உயிர்ப்பியம் ஆண்டவரே, உயிர்ப்பியம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு உயிர்ப்பியம் தியாசன விதத்தில் உயிர்ப்பியம் தாவே. சேஷித்த விதத்தில் உயிர்ப்பியம் ராஜா, உயிர்ப்பியம் ராஜா, உயிர்ப்பியம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இந்த காலை வேளையில் நான் உங்கள் மத்தியில் நான் உங்களை அதிகமாக நேரம் வைத்திருந்து நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு சுருக்கமாக போதிக்க நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். I just want to say few words from the word of God. I want to keep you for a long time in this morning hour. புதியவர்களும் பழையவர்களும் தயவு செய்து இந்த காலை வேளையில் கவனமாக இருந்து நாம் கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்தியை நாம் கேட்போம். Let's all be attentively pay attention to the word of God. கடந்த வாரத்தில் வாசித்த வசனத்தையே மறுபடியுமாக இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி வருடத்தின் கடைசி தூதாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். Last week we meditated the same verse and we are going to 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் புரட்டி வாசிப்போம். Psalms 23 verse 4. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. பிரியமானவர்களே, இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Thy rod and thy staff shall comfort me. இந்த வருடத்தின் கடைசியில் நம்மை தேற்றுகிற நல்ல தேற்றரவாளனாக அவருடைய கோலோடு அவருடைய தடியோடு நம்முடைய மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிற அந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். End of this year our Lord has come in the midst of us with the rod of comfort and with the rod of staff. அவர் எப்படி நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய கோல் மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற கோல் நம்ம எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேற்றி நம்மை நடத்துகிறது என்பதை பற்றியும் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். Last week we meditated upon the rod, how the rod is comforting us. இந்த வாரத்தில் நான் நேரடியாக இந்த தேவ செய்திக்குள் பிரவேசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். Straight away I just want to go into the message of the Lord. இந்த வாரத்தில் நம்மை தேற்றும்படியாக ஆண்டுடைய கையில் அல்லது மேய்ப்பனாகி ஆண்டுடைய கையில் ஒரு தடி இருக்கிறது. Our shepherd is having a rod in his hand. வேதம் தமிழ் வேதாகமத்தில் தடி என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it's very clearly written that is a rod. தாவீது ராஜாவை தேற்றி இந்த பக்தி உள்ள இந்த மார்க்கத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை நடத்தும்படியாக ஆண்டவர் அவருக்கு மேய்ப்பனாக வெளிப்பட்டிருந்தார். The King David was a shepherd, and because he was a shepherd, God himself revealed himself as a shepherd. அந்த மேய்ப்பனுடைய கையில் தாவீதை தேற்றும்படியாக அல்லது தாவீதாகிய ஆடை அந்த மேய்ப்பனுடைய மந்தைக்குள் இருந்த தாவீதாகிய இந்த ஆடை தேற்றும்படியாக ஒரு தடி அவர் கையில் இருந்தது. David was a shepherd and also he was a sheep because our Lord is a shepherd. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இந்த தடின்னு சொன்னா எழுத்தின் பிரகாரமா ஒரு மேய்ப்பனுடைய கையில் ஒரு மந்தை ஒரு 100 ஆடு ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கு. அந்த 100 ஆட்டை மேய்க்கிற அந்த மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுடைய கையில் ஒரு தடி இருந்தா என்ன செய்வான் அப்படி தான் நம்ம கொஞ்சம் கண்களை மூடி தியானிச்சோன்னு சொன்னால் பல காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We can meditate and think about the shepherd who is having suppose 100 sheep, and he will have his rod and he will treat the
sheep in a different way. அவைகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து தியானித்து, ஒரு மேய்ப்பனுடைய கையில் தடி இருந்தால் அந்த ஆட்டை அந்த மந்தையை அவன் எப்படி நடத்துவான், மேய்ப்பான் என்பதை குறித்து தியானித்து கர்த்தருடைய பக்கமாக கர்த்தருடைய கரங்களில் இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் சரணடை முடியாய் நம்ம தியானித்து ஒப்பு கொடுப்போமாக. Let us meditate and think how a shepherd will treat his sheep with his rod. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. உமது தடி என்னை தேற்றும். Thy rod shall comfort me. பிரியமானவர்களே, வேதத்தை வசனத்தை வைத்து நான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சத்தியத்தின் வாயிலாக போதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். Based upon the word of God, I just wanted to speak some truth. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் விளக்கும்படியாக நமக்கு அதிக நேரம் எடுப்பதற்கு சமயம் இல்லாதபடினால் பாயிண்ட்ஸுகளை நான் சொல்லி துரிதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அவ்வளோ விஷயத்தை தியானித்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. We have no time and I just wanted to say in nutshell. உமது தடி என்னை தேற்றும். Thy rod shall comfort me. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவ ஜனமே, நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிற நம்முடைய இயேசு நம்மை தேற்றும்படியாக அவருடைய கையில் தடி உள்ளவராக இருக்கிறார். Oh dear children of God, those who are anointed by the Holy Spirit, our Lord is rod in his hand and he is comforting பரிசுத்த us. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. பிரியமானவர்களே, இந்த தடியை நாம் வேதத்தில் எடுத்து தியானிக்கும் பொழுது ஒரு 4 விதமான தடி உபயோகப்படுத்தப்பட்டதான இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். When we meditate upon this rod, there are 4 places how the rod is being used. வேதத்தில் எத்தனையோ இடத்துல தடி உபயோகப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The rod is being used in different instances in the word of God. அதே போல அந்த அனுபவங்களில் ஒரு 4 அனுபவத்தை கர்த்தனுக்கு வெளிப்படுத்தினபடினால் அதை இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிப்போம். 4 experiences I have read from the word of God. I just want to meditate upon this. முதலாவதாக யாத்திராகமம் 12:11 எடுத்து வாசிக்கும் பொழுது, In the book of Exodus chapter 12 and verse 11, when we read, யாத்திராகமம் 12:11 பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. how the Israelites observed the Passover that we read in this verse. பிரியமானவர்களே, இங்கே பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும் பொழுது அவர்கள் கையில் தடியை வைத்துக்கொண்டு புசிக்க வேண்டும் என்று வேத பிரமாணம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says when they eat the Passover, they should have a rod in their hand and then they should eat. பிரியமானவர்களே, நம்ம யாரும் சாப்பிடும்போது மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிடும்போது கையில் தடி வச்சுட்டு யாரும் சாப்பிட்றதில்ல. கையில் தடி வச்சாதான் சாப்பிட்டா தான் உள்ளே இறங்குமா, அப்படி இல்லை. We don't keep any rod in our hand when we are eating. இங்கே சாப்பிட்றதுக்கும் தடியை கையில் வச்சுருக்கும் அர்த்தமே கிடையாது. There is no connection between the rod and the food. பிரியமானவர்களே, இங்கே தடியை கையில் வைத்துக்கொண்டு பஸ்காவை புசித்த இந்த சத்தியம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. They observed this Passover having the rod in their hand and they were taking the சத்தமா Passover. 12:11 சத்தமா வாசிங்க. உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்காவாக அது இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தடி வச்சு தான் புசிக்கணும். If it is the Lord's Passover, we must have a rod in our hand and eat. உமது தடி என்னை தேற்றும். Thy rod shall comfort me. பாருங்க, இங்க இந்த தடி என்று சொல்வது பஸ்காவை புசிக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. This rod shows the eating of Passover. இந்த தடி என்று சொல்வது பஸ்காவை புசிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows the experience of taking the Passover. ஆனபடினால பிரியமானவர்களே, இந்த தடி நம்மை தேற்றும் என்கிறதான அனுபவத்தை வைத்து நாம் படிக்கும் பொழுது இந்த பஸ்காவை புசிக்கிறதினால் உண்டாயிருக்கிற ஒரு தேற்றுதல் அல்லது பஸ்காவை புசிக்கிறதினால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆறுதல் தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். When we eat this Passover, it is comforting us just like the rod. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அடிக்கடி நாம் சொல்ல கேட்கிற வசனம், இயேசு தான் நம்முடைய பஸ்கா. We read from the 1 Corinthians chapter our Passover. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வந்து அவங்கள கானானுக்கு நேராக நடத்துறதுக்காக அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு எழுத்தின் பிரகாரமான பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு அதனுடைய மாம்சம் எந்த வீட்டார் அந்த பஸ்காவை வெட்டினாங்களோ அவங்களால் புசிக்கப்பட்டு ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம் செய்யப்பட்டது. Literally a sheep was killed and that was the Passover,
and they took the Passover in order to deliver from the land of Egypt. எந்த பஸ்கா எந்த வீட்டில் இந்த ஆடு பலியிடப்படுகிறதோ அந்த வீட்டின் நிலைக்கால்கள் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை அந்த வீட்டார் புசிக்கிறார்கள். இதுதான் பஸ்கா பண்டிகை, பஸ்காவை ஆசரிக்கிற விதம். The sheep was killed and the blood of the sheep was sprinkled upon the doorpost, and the whole sheep was eaten by the members of that particular family. இப்படி ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் இப்படி செய்யும் பொழுது அந்த நிலைக்கால்கள ரத்தத்தை கண்டு அந்த அந்த எகிப்தியரின் மேலே வந்திருக்கிற அந்த வாதையை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அனுப்பாதபடி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறவராய் இருந்தார். By seeing the blood on the doorpost of the houses, the angel of death passed over the house and there was no death. இதை பொருளாக நாம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு உண்டான பகுதியிலே நாம் தியானிக்க முடியும். In this one we will compare with the New Testament experience. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சம்பவத்துக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது ஒரு நிழலாட்டமாக இன்னைக்கு செய்ய வைத்து நமக்கு முன்னடையாளமாக திருஷ்டாந்தமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். The Old Testament incident was a shadow and the reality is in the New Testament. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். Testament period, our Lord Jesus Christ was crucified on the cross as a Passover lamb. அவர் நமக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்ட போது அவருடைய சொந்த இரத்தத்தை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நமக்காக சிந்தினார். அவருடைய சொந்த மாம்சத்தை நமக்காக புசிக்க கொடுத்திருக்கிறார், புசிக்க வைத்திருக்கிறார். In this New Testament, when Jesus Christ was crucified on the cross, he shed his own blood, precious blood for our sins. உலகத்தின் முடிவு நாட்களில் வந்திருக்கிற, விசேஷமாக சபையின் ரீதியில் கர்த்தருடைய வருகையின் நாட்களில் வந்திருக்கிற அருமையான தெய்வ சனமே, இந்த வருகையின் கடைசி நாட்களில் ஒவ்வொரு மனிதன் மேலும் இந்த கல்வாரியின் ரத்தம் அடையாளமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கல்வாரியில் நமக்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்த அந்த மாம்சத்தை புசித்து ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். Dear children of God, we have come to the end of the year. Not only that, our coming of the Lord is so nigh, and we must all be cleansed by the blood of Jesus, and we must eat the body of Jesus Christ, and thus we should be united with our Lord Jesus. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரியமானவர்களே, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டவர் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். In this New Testament period, our Lord was the Passover lamb and he was crucified. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தின் வாதைகள் ஒன்றும் தங்களை அணுகாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின் பிரகாரமாக பஸ்காவை புசித்தார்களோ, அதுபோல் இந்த பூமியில் பிறந்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிற இந்த நாட்களுக்கு பின்பாக இந்த நாட்களில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை இந்த நாட்களில் புசிக்க வேண்டும். In order to keep the Israelites from the plague, they were the Passover lamb. And in the same way, in the New Testament period, we also should observe and we should take the Passover lamb, Jesus Christ. இந்த புசிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆகாரம் மிகவும் இன்றியமையாதது. Food is very much necessary for a man. ஆகாரம் இல்லாம ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. Without food no man can live. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்முடைய சரீரத்தினுடைய பலத்துக்காக நாம் ஆகாரம் புசிக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். To strengthen our body, we take so many times food in a day. ஒரு மனிதனுக்கு எப்படி உலகத்தில் சரீரத்தில் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் முக்கியமோ, அதுபோல இந்த பூமியில ஆத்மாவிலே பிறந்திருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கும் இயேசு முக்கியமானவராக இருக்கிறார். As food is so important for our physical body and for our spiritual soul, for our spiritual body also, we need our Passover lamb. ஆகாரம் இல்லாமல் மரணம் வரைக்கும் எப்படி ஒரு மனிதன் அவன் ஜீவிக்க முடியாதவனாக இருக்கிறானோ, அதுபோல இந்த பூமியில மரிக்கிற வரைக்கும் தன் ஆத்மாவில் இயேசு இல்லாமல் ஒரு மனிதனும் ஜீவிக்க கூடாது. Without food no man can live in this world. In the same way, no soul can live in this world without the Passover lamb. குளிமை இருக்கிறதான பிரியமானவர்களே, எல்லா புதிய ஆத்துமாக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இந்த காலை வேளையில் இந்த இயேசுவை அறிந்து இந்த இயேசுவின் ஆலயத்துக்கு போகலாம் என்று நீங்கள் இங்கே வந்திருந்திருக்கலாம். Dear children of God, and especially those who have come newly, you may not experience the Passover lambs. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை இங்கே கொண்டு வந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord has brought you in this morning in the presence of God. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததான அந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். The purpose of bringing you in the presence of God wants us to reveal to you. இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் ஜீவிக்க வேண்டாம். Without Christ you cannot live anymore. இயேசு இல்லாமல் இந்த பூமியில் ஒரு மனிதன் ஜீவிப்பான் என்றால் அவன் தன்னுடைய சரீரத்துக்கு ஆகாரம் இல்லாமல் அவன் தன்னை தற்கொலை செய்வதற்கு சமானமாக இருக்கிறார். If you are living,
a man himself as committing ஒருவேளை suicide. உங்களுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய குடும்ப ரீதியில உலக ரீதியில எல்லா விதமான ஆகாரமும் நிறைவாக நீங்கள் பெற்றிருக்கலாம். In this world we have plenty of food to eat. ஆனால் உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான இயேசு உங்களுக்குள் ஆகாரமாக இருக்கிறாரா? For your soul, is there any good food just like Jesus? ஆனபடியால் இந்த பூமியில ஜீவிக்கிற ஒவ்வொரு நபரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆகாரமாக புசித்து ஆண்டுடைய வழிகளில் நடக்க முடியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒரு மனிதன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Our Passover lamb Jesus Christ is our food and we must eat and live by it. உமது தடி என்னை தேற்றும். Thy rod shall comfort me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. தடி என்று சொல்வது பஸ்காவை புசிக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. Rod means eating the Passover. இந்த வருகையின் கடைசி நாட்கள், இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல கடைசி நாட்கள் இந்த இயேசுவை புசிப்பது என்றால் என்ன? How to eat Jesus Christ? What is the meaning of eating Jesus? இயேசுவை சாப்பிடுறதுனா கல்வாரியில நமக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் பீக்கப்பட்ட அந்த சரீரத்தை, அந்த கறியை எடுத்து நம்ம அன்னைக்கு பீக்கப்பட்ட அந்த கறியை எடுத்து எழுத்தின் பிரகாரமா சாப்பிடுறதுங்கிற அர்த்தமா? Not is it taking literally the flesh of Jesus Christ? இந்த இயேசு கிறிஸ்துவை புசிப்பது என்பது ரெண்டு அம்சத்தில் வேதம் சொல்லுகிறது. There is two aspects eating the flesh of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. யோவான் சுவிசேஷம் 6:48 to 53 நீங்கள் எடுத்து கவனமாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க முடியாக கேட்டுக்கொள்கிறேன். Gospel according to St. John 6 chapter 48 verse we let us read. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரை நீங்கள் புரட்டி படித்துக் கொண்டிருங்க. In John's Gospel 6th chapter from verse 48 to 53 let us read. அங்க அழகாக படிக்கிறோம் இயேசுவை புசிக்கிறதுனா என்ன? Here we read what is eating of Jesus. 48ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, இயேசு சொன்னார் நானே ஜீவ அப்பம் என்றார். Jesus said I am the living bread. இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய நண்பனே, என் அருமை சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில் இயேசுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். Oh dear child of God, our Jesus Christ is the bread of our life. இந்த பூமியில கடவுள்கள் என்று அறியப்படுகிற வேற எந்த கடவுள்களோ மதங்களோ ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு அப்பமாக ஆகாரமாக ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக இருக்க முடியாது. In this world no God can be food to the people of this world. பூமியில தோன்றின தத்துவங்களோ தத்துவ ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான புரட்சி இயக்கங்களோ ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாக ஜீவனாக இருக்க முடியாது. No religion or no organization in this world நாங்கள் can be food to the people. நாங்கள் அறிவிக்கிறதான இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். Only our Lord Jesus Christ is the life of bread. இந்த ஜீவ அப்பமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் ஆத்மாவிலே இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் ஒருவன் புசிக்காமல் இருப்பான் என்றால் அவனுடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. If a man does not take this living bread, he cannot live anymore. நானும் பிரியமானவர்களே ஹிஸ்டரி புத்தகங்களை ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல எத்தனையோ விதமான மதத்தினர்களையும் மத தலைவர்களையும் குறித்து ஹிஸ்டரி வரலாறு இன்றைக்கு உலக வரலாறு தெரிவிக்கிறது. I read many books about the history of many religious leaders. அவரவர்கள் அந்தந்த காலங்களில் மனிதர்களாய் தோன்றி ஒரு மதத்தை ஸ்தாபித்து அதுக்கு கோட்பாடுகளை வைத்து இப்படி நடந்தால் முக்தி கிடைக்கும், இப்படிப்பட்டதான அனுபவத்தில் நடந்தால் ஆத்மா சாந்தி அடையும், இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடந்தால் ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ள போகும் என்றெல்லாம் பல விதங்களை எழுதி வைத்திருக்கிறதாக நானும் ஸ்கூல்ல படிக்கிற நாட்களில் படித்து வந்திருக்கிறேன். They have written so many rules and regulations and principles, and they have written in this way if we walk we can attain salvation. காலை வேளையில் சத்தியமாகிய வானமும் பூமியும் ஒளிந்தால் ஒளியாத வேத வாக்கியத்தின் சத்தியமாக நாங்கள் சொல்லட்டும், அண்ட சராசரத்திலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் ஆத்மாவிலே ஜீவ அப்பமாக ஏற்றுக்கொண்டு புசியாதிருப்பானால் அவன் பக்தியும் அடைய முடியாது, முக்தி அடைந்து அவனுடைய ஆத்மா சாந்தியும் அடைய முடியாது. Without taking the Lord Jesus Christ, the Passover lamb, no man in this world can salvation. ஆனபடியால் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த இயேசுவை தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஆத்மாவிலே தன்னுடைய சரீரத்தில் எப்படி ஆகாரம் புசிக்கிறானோ அதுபோல தன்னுடைய ஆத்மாவில் இந்த இயேசுவை புசிக்க வேண்டியவனாக இருக்கிறார். As a man takes food for his body, so he must take the living bread Jesus Christ for his soul. இந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த ஜீவ அப்பமாக இயேசுவை புசித்தல் என்பதை ரெண்டு அம்சத்தை நான் விளக்க வாஞ்சிக்கிறேன். I want to explain two aspects of this Passover. ஒன்று
ஒன்று, இந்த ஜீவ அப்பம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை புசித்தல் என்று சொல்வது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய சொந்த மாம்சத்தை பீக்க இடம் கொடுத்தாரே, அந்த கல்வாரியின் பாடுகளை தியானிப்பதுதான் இயேசுவை புசித்ததுடைய முதலாவது அம்சமாக இருக்கிறது. The first aspect is meditating upon the Lord Jesus Christ, who shed his blood and who was his body was pierced for our அழகாக sake. சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 6:51 6:51 படிக்கும் பொழுது, When we read John 6:51, இந்த ஜீவ அப்பமாகிய இந்த அப்பம் என்னன்னு சொல்லி இயேசு சொல்கிறார், இது உங்களுடைய உலகத்தின் ஜீவனுக்காக நான் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற என் மாம்சம் என்று சொல்கிறார். here it is very clearly written, the flesh which I give to you is the flesh to for you to live. நான் கொடுக்கிற அப்பனா என்னது? ரோட்ல கடையில் வாங்கிட்டு வர 6 ரூபாய்க்கு வாங்குற 7 ரூபாய்க்கு வாங்குற பிரெட்டா? அந்த பிரெட் இல்லை, இந்த அப்பம் என்னது? வாசிங்க. உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம், உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சம் தான் நீங்கள் புசிக்கும்படியாக நான் கொடுக்கிற அப்பமாக இருக்கிறது. I am the living bread which came down from heaven. If any man eat of this bread, he shall live forever. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு சத்தியத்தை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மனிதனுடைய நித்திய ஜீவனுக்காக, அவனுடைய ஆத்துமாவின் மீட்புக்காக கல்வாரியிலே தன்னுடைய சொந்த மாம்சத்தை உடைக்கவும், தன்னுடைய சொந்த மாம்சம் சிதறடிக்கப்படும் ஒப்பு கொடுத்து மனிதனுக்காக மரித்தார். Only our Lord Jesus Christ gave his life on the cross, and he submitted his body to be pierced so that every man can eat and live by his இயேசு கிறிஸ்துவின் சரீரம் முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரியிலே ரோம அரசாங்கத்தின் போர் சேவகர்களாலும் ரோம அரசாங்கத்தின் யுக்தியினாலும் உடைத்தெறியப்பட்ட மாம்சம் சிதறடிக்கப்பட்டது. Our Lord's body was broken upon the cross of Calvary in order to be a living bread for பூமியிலே mankind. பிறந்திருக்கிறதான ஜீவிக்கிறவர்கள், ஜீவிக்க போகிறதான பிறக்க போகிற எல்லாருக்காக இயேசு ஒருவரே கல்வாரியில் மரித்து நித்திய ஜீவனை சம்பாதித்து வைத்து அந்த மாம்சத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு புசிக்க கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக He revealed his salvation by sacrificing himself on the cross of Calvary for every mankind. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இடத்துல முதலாவது இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் பட்ட பாடுகளை ஆவிக்குரிய ரீதியில் நாம் தியானித்து நாம் ஒப்பு கொடுக்கிறதான் அவருடைய கல்வாரியின் மாம்சம். நமக்காக உடைக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட, பீக்கப்பட்ட அந்த மாம்சத்தை புசிக்கிறதுக்கு அடையாளமாக By இருக்கிறது. meditating the sufferings of Jesus Christ upon the cross, we take the Passover lamb. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற புதிய ஆத்துமாக்களே, உங்களுக்காக இயேசு கல்வாரியிலே மரித்திருக்கிறார். Dear child of God, dear new souls, the Lord Jesus Christ has died upon the cross of Calvary மரித்த for கல்வாரி you. நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கல்வாரியில தொங்குகிற அந்த கல்வாரியில் இருக்கிற இயேசு உங்களுக்கு பிரத்யட்சமாக இந்த காலை வேளையில் பிரகாசமாய் வெளிப்படுவார். If you look upon the Lord Jesus Christ hanging on the cross, you will receive the salvation. சத்தத்தை கேட்கிறதான என்ன அருமை தேவனுடைய சபையே, நாம் எல்லாரும் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு விசை நமக்காக பாடுபட்ட கல்வாரியின் வல்லமையை தியானிக்க முடியாக, கல்வாரியில் நமக்காக பிற்கப்பட்ட அந்த மாம்சத்தை நாம் தியானித்து அதை புசிக்க முடியாக ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலையில் நமக்கு கொடுக்கிறார். தியானிப்போமாக. Dear children of God, let us meditate upon the Lord Jesus Christ and the sufferings of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அதனால இந்த பூமியில ஜீவிக்கிறதான தேவனுடைய சபையா இருந்தாலும், இந்த பூமியில பிறந்து ஜீவிக்கிற எந்த நபரா இருந்தாலும், அவன் தன்னுடைய வாழ்க்கையில கல்வாரியில எனக்காக இயேசு மரித்தார் என்று தன் உள்ளத்துல அதை நான் ஏற்றுக்கொண்டு வாயில அறிக்கையிட்டு கல்வாரியின் பாடுகளை தியானிக்க 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 அவன் வாழ்க்கையில தேற்றரவும் ஆறுதலும் இளைப்பாறுதலும் பெருகிக் கொண்டே இருக்கும். Only by accepting Lord Jesus Christ and meditating the sufferings of Jesus Christ, one can receive the salvation. தடி என்னை தேற்றும். Thy rod shall comfort me. தாவீது சொன்னார், உமது தடி என்னை தேற்றும். David says, thy rod shall comfort நமக்காக me. இயேசு கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் இளைப்பாறுதலும் உண்டாகும். When we take the Passover lamb and we eat it, we will receive the salvation. இந்த பஸ்காவை தொடர்ந்து புசித்து மரண நாள் மட்டும் புசிக்கிறவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். Till the death, when we take this Passover lamb, we will live forever and ever. கஷ்டத்தின் மத்தியில இந்த கல்வாரியை நோக்கி பார்த்து ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது கஷ்டத்தின் மத்தியில அவனுக்கு ஆறுதலாக இந்த கல்வாரியின் பாடுகள் மாறக்கூடியதாக When we இருக்கிறது. go
sufferings, when we meditate upon the cross of Calvary, we will receive comfort. ஒரு விசை அந்த கல்வாரியில பாடுபட்ட கல்வாரியின் கோர காட்சியை நம்முடைய மனக்கண்களில் நாம் கொண்டு வந்து நம்முடைய முகத்தை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்து கண்களை மூடி சத்தமாய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Hallelujah. Praise the Lord. Stotram, stotram, stotram. Praise the Lord. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அடுத்தபடியாக இரண்டாவது அம்சம், இயேசுவுடைய அப்பத்தை அந்த மாம்சமாகிய அந்த மாம்சத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? The second, what is the second aspect of taking the Passover lamb, Jesus கர்த்தருடைய Christ? பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to his holy name. அவருடைய மாம்சத்தை புசிப்பது என்று சொல்வது அவருடைய வசனத்தை விசுவாசித்து அவருடைய வசனத்தை கைக்கொள்வதுதான் அவரை இயேசுவை புசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. Eating the flesh of Jesus Christ means receiving the word of God and walking according to the word of God. அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின் பிரகாரம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜீவிக்கிறதா இயேசுவை புசிக்கிறதுக்கு இந்த பூமியில ஒரு மனுஷன் புசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. Receiving the word of God and walking upon the word of God is the experience of eating the Passover lamb. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to his holy name. அதைத்தான் பிலிப்பியர் 2:14 என்ன வாசிக்கிறோம்? We read in Philippians 2:14. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஜீவ வசனமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அவன் ஜீவிக்க வேண்டியவனாக இருக்கிறார். Every man in this world should hold fast the word of God and live in this world. யாத்திராகமம் 12:11 இப்பொழுது கவனத்தை கொண்டு வந்து ஒரு விசை புரட்டி அந்த வசனத்தை படித்து பாருங்க. Let us come to the book of Exodus chapter 12 and verse 11. அங்க தடியை புசித்து பிடித்து கொண்டு இந்த வசனத்தை இந்த பஸ்காவை புசித்து கொண்டிருந்தார்கள். They were holding the rod and they were eating the Passover. நாமும் கூட இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இந்த பஸ்காவை புசிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். We also should hold the rod and take this Passover. பிரியமானவர்களே, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே நான் கொடுக்கும் மாம்சமே உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற அப்பம் என்று சொன்னாரே, இது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. This is the word of God which is the living bread given to us by Lord Jesus Christ. இந்த வருகையின் கடைசி நாட்கள்ல, வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஒரு விசை அந்த தடியை அந்த பஸ்காவை நாம் புசிக்க முடியாக வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக. In this end of this year, let us hold fast the word of God and accept it and walk according to it. நாலே வசனத்தை பற்றின மேன்மையை 4 வசனத்தின் மூலம் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். I wanted to just impress the importance of the word of God by mentioning 4 verses. 119ஆம் சங்கீதத்தை இப்பொழுது கையில புரட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Let us turn to the Psalms 119. 119ஆம் சங்கீதம் 49ஆம் 50ஆம் வசனத்தை நீங்களே படித்து பாருங்கள். Let us read 49 and 50 verses. நீர் நான் வாசிக்கிற வண்ணமாக இருக்கிறதான்னு சொல்லி படித்துட்டு அடுத்த பகுதிக்கு உடனடியாக பிரவேசிக்கலாம். Let us read this verse and go forward. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். Remember the word and thy servant upon which thou hast caused me to hope. உம்முடைய வசனம் தான் அந்த வசனம் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். This is my comfort in my affliction. உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது அல்லது உயிர்ப்பித்தது. For thy word hath quickened me. ஆம், அருமையான என் அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினதான வசனத்தை பற்றியும் இந்த வேதாகமத்துடைய மேன்மையை பற்றியும் விளங்காதவனாக இந்த காலையில் நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். Are you sitting in the presence of God without knowing the word of God, without understanding the importance of the word of God? வசனத்தை நம்பு, இது இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லி இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. Believe this word of God. This is the word of God has come from heaven. இந்த வசனத்தை நம்பாதவங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமே இல்லை. Those who don't believe the word of God, for them there is no வசனத்தை light. ஏற்றுக்கொள்ளாதவங்க இருளிலே இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே கிடக்கிறார்கள். Those who not receive the word of God, they are in darkness. வசனத்தை நம்பு, அதுதான் சிறுமையில் உனக்கு ஆறுதலாக காணப்படும். At the time of affliction it will comfort you. இந்த வசனம், இந்த வார்த்தைகள் தான் உன்னை சிறுமையில் உன்னை உயிர்ப்பிக்க கூடியதாக காணப்படும். At the time of affliction it will quicken you. 119ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை இப்பொழுது திருப்புவோம். Psalms 119 verse 28 will. அங்கே இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிறது? When a man meditates upon this word, what happens? சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். My soul melteth for heaviness, strengthen thou me according unto இந்த thy காலை word. வேளையில் சஞ்சலத்தினால் உன் ஆத்துமா விழுந்து கரைந்து வேதனைப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கிறதா? இதோ கர்த்தருடைய வார்த்தை உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக உன்னை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். Are you be burdened
and heavy with the sorrow and with affliction. The word of God is able to strengthen you now. சிறுமைப்பட்ட ஆளாக சஞ்சலத்தினால் கரைந்து சோர்ந்து போன ஆளாக இருக்கிறாயா? கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் உன்னை உயிர்ப்பிக்க கூடியது. Are you melted down and are you suffering and are you afflicted? If you believe the word of God, it will strengthen you. தடி என்னை தேற்றும். The rod shall comfort me. இங்கே கர்த்தருடைய வசனம் தான் நீ பிரியமானவர்களே பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஏதுவான அனுபவமாக இருக்கிறது. The word of God is the Passover lamb. ஆனபடினால் இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை புசிக்க நாம் இடம் கொடுப்போமாக. Let us meditate the word of God. Let us accept the word of God and eat the Passover. 119 சங்கீதம் 92 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let us turn to Psalms 119 verse 92. அங்கே உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போயிருந்தால் நான் என்னைக்கோ துக்கத்தில் அழிஞ்சு போயிருந்திருப்பேன். Unless thy law had been my delight, I should then perish in mine affliction. உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என்னைக்கோ துக்கத்தில் அமிழ்ந்து செத்து போய் அழிந்து போயிருந்திருப்பேன். Unless thy law had been my delight, I should then have perished in mine affliction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. பிரியமான அருமையான நபர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வசனம் ஒண்ணுதான் நம்முடைய துக்கத்தில் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி உயிர்ப்பிக்க கூடியது, நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. Dear children of God, only the word of God can comfort us and quicken us when we are going through suffering. 119 சங்கீதம் 71 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும் பொழுது Let us turn to Psalms 119 verse 71. இந்த கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை புசிக்கிறவங்க உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். It's very clearly mentioned, it is good for me that I have been afflicted, that I might learn thy steps. சகோதரனே சகோதரியே, வருடத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். Dear children of God, God has brought you in the end of the year. நீ கர்த்தருடைய வசனத்தை புசித்து பஸ்காவாகிய இயேசுவை புசித்த ஒரு ஆளாக நீ இருப்பாய் என்று சொன்னால், I have been eating the bread of life whole of this year. நானும் நீங்களும் கடந்து வந்ததான எந்த உபத்திரவமான பாதையின் மத்தியிலும் இந்த வருடத்தின் கடைசி இந்த காலை வேளை நாம் சொல்லுவோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, கர்த்தர் என்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினது நல்லது 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 என்று அறிக்கையிடக்கூடியவர்களாக காணப்படுவோம். Definitely you will confess that it is good for me that I have been afflicted, that I might learn the statutes. கர்த்தருடைய வசனத்தை டெய்லி புசித்து கர்த்தருடைய வசனத்தின் மூலமா இயேசுவை புசிக்கிறவங்க உபத்திரவத்தை கண்டோ, சோதனையை கண்டோ, பாடுகளை கண்டோ, குடும்பங்களில் சம்பவிக்கிறதான சந்தர்ப்பங்களை கண்டோ, வருகிறதான புறம்பாக எதிர்நோக்கி வருகிறதான சூழ்நிலைகளை கண்டோ நடுங்கவோ பயப்படவோ மாட்டார்கள். உபத்திரவப்பட்டது நல்லது என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Those who read the word of God and meditate upon the word of God will never afraid of any affliction or any sufferings in this world. காலை வேளையில இயேசுவை புசித்து அப்படிப்பட்டதான அனுபவத்தில் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்கிறவர்களே, கரங்களை உயர்த்தி ஒரு 5 சோத்திர சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, 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 praise the Lord. சோத்திரம் சோத்திரம். இந்த கர்த்தருடைய வசனத்தை எழுத்தின் பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மைக்காக நாம் படித்து தேர்ந்து போறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள். Here we see many people, they want so many earthly blessings, and for that only they follow the word of God. Thy rod shall comfort me. Thy rod shall comfort me. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த இயேசுவை புசிக்கிறது, இந்த வசனத்தை புசிக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம இயேசுவை புசித்து அதில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஓடும்படியாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கவில்லை. The Lord has not appointed us to receive only the blessings in this world and be happy. ஒருவன் தேவனுடைய வசனத்தை புசிக்கும் பொழுது அவன் பூரணத்துக்கு எதுவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்துவிட்டு போனதான அந்த வழியை, அந்த அடிச்சோட பின்பற்றி பூரணத்துக்கு எதுவாக அந்த வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு எதுவாக அவன் அந்த வசனத்தை புசித்து விசுவாசிக்க வேண்டும். A man should follow the word of God in order to be perfected in the presence of God. இந்த காலை வேளையில நாம் எழுத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்கும் வியாதி நீங்குவதற்குமாக கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து எழுத்தின் பிரகாரமான கிறிஸ்தவர்களாக இருக்க இயேசு கல்வாரியில இந்த வசனத்தை அல்லது இந்த மாம்சத்தை நமக்கு புசிக்க முடியாத மரிக்கவில்லை. Jesus did not die only just for healing our sicknesses on the cross. கரை, திரை, பிழை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையை, ஒரு மகிமையுள்ளதான ஒரு மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள் தேறினவனான ஒரு மனுஷனை உருவாக்குவதற்கு இயேசு கல்வாரி பாடுபட்டு அவருடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுத்தார். Jesus died on the cross and he gave his flesh to eat in order to make us a glorious church.
ஆனபடியினால் இந்த வருகையின் கடைசி நாட்களில் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை வசனத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு எதுவாய் கடந்து போவோமாக. Let us hold fast this word of God and let us march forward for the holiness and for the perfection. போராட்டங்கள் பாடுகள் மத்தியில் கர்த்தருடைய வசனத்தை வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு பூரண நமக்குள்ள உருவாக முடியாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர முடியாய் நம்மை ஒப்பு கொடுத்து முன்னேறுவதற்கு கர்த்தர் இந்த மாம்சத்தை இந்த வசனத்தை நமக்கு புசிக்க கொடுக்கிறார். God has given us this word in order to receive the word of God at the time of affliction and go to unto the perfection. ஆதியாகமம் 32 அதிகாரம் 9-12 வசனத்துல யாக்கோபு பண்ணின ஜெபத்துல அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிச்சதுல இதான் நடந்தது. In book of Genesis chapter 32 we read. ஆதியாகமம் 32 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Let us turn to Genesis அங்க நடந்த chapter சம்பவத்தை 32. ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போக போகிறேன். I just wanted to mention ஆதியாகமம் 32 அதிகாரம் 9-12 வசனத்துல இப்பொழுது ஏசா என்கிற சத்துரு யாக்கோபின் பிரயாணத்துக்கு முன்பாக எதிர்த்து வருகிறான். In the book of Genesis chapter 32 verse 9 அந்த நேரத்துல யாக்கோபு ஜெபிச்ச ஜெபம் தான் ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 வசனம் 12 வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. This is the prayer offered by Jacob. வாக்குத்தத்தத்தை வசனத்தை பிடிச்சுக்கிட்டு எனக்கு இப்படி சொன்னீரே, எனக்கு இப்படி சொல்லி இருந்தீரே, எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, உம்முடைய வசனத்தில் இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஏசா தனக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அவன் ஜெபிக்கிறான் கர்த்தரை நோக்கி. When Esau was coming against Jacob, he was holding fast the promises of God and he was praying. நாமும் பஸ்காவை புசிக்க வேண்டும். We should also eat the Passover. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். Every child of God should hold fast the promises of கர்த்தருடைய God. வாக்குத்தத்தங்கள் மேல் விசுவாசம் வைத்து ஜீவிக்க வேண்டும். We must believe the word of God and the promise of God. வசனங்களை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஏசா எதிர்த்து வந்தாலும் அவர்கள் ஏசாவை முறியடித்து ஏசாவின் மத்தியில் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். Those who believe and those who accept the promises of God will definitely go forward and then they will not fear of Esau. முன்பாக எழும்பி வந்ததானே எதிராளியாகிய பிசாசானவனை ஏசாவின் வல்லமைகளை தகர்க்க கர்த்தருடைய வசனத்தை புசித்து வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அந்த நேரத்தில் வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பித்ததினால் அல்லவோ நமக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்து வந்தார். By eating the bread of Jesus Christ we must live and we must resist the power of darkness and go forward. பாருங்க இவன் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க அவன் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Blessed because of believing the promises of God. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன சோதனையில் வந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தையும் வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தர் தன்னிடத்தில் பேசினதில் உறுதியாக நின்று அவன் எதிர்த்து நிற்பான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், எதிர்ப்புகள் தகர்க்கப்பட்டு போகிறது. Any opposition comes, let any affliction come, when we hold fast the promises of God and if we resist the evil, then we will overcome. ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, In the book of Genesis 32 chapter, not only he was blessed, வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்ததனால் அங்க ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். by holding fast the promises of God he received the victory. வருடத்தின் கடைசியில கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையில அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை உயர்த்தி பிடிப்போமாக. Let us remember all the promises of God and hold fast the promises of அப்படி God. நாம் பிடிக்கும் பொழுது இந்த வருஷத்துல கொஞ்சம் குறை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த ஜெயத்தை இந்த வருட கடைசியிலே கர்த்தர் நமக்கு தரும்படியாய் வாக்குரைக்கிறார். By holding the promises of God in the end of this year, God is promising us the victory. அருமை சகோதரனே சகோதரியே, பயப்படாதே. Dear child of God, fear not. கர்த்தர் உன்னிடத்தில் பேசினார், மனுஷன் அல்ல. God is speaking to you, not man. கர்த்தர் உன்னிடத்தில் பேசினார், மனுஷன் அல்ல. God has spoken to you, not man. கர்த்தர் உன்னிடத்தில் பேசின வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் எடுத்து இப்பொழுதே விசுவாசிப்பாயாக. இதோ கொஞ்சம் குறை இருக்கிற எல்லா தோல்விகளையும் அகற்றி கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. வருஷ கடைசியில் believe on the word of God and he will give you victory in the end of the year. அது மாத்திரமல்ல, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெயத்தை பெற்றது மாத்திரம் அவனுடைய பெயர் அங்கே மாற்றப்பட்டது. And not only that, he was blessed so much and his prayer was changed. யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருந்தார். His name was changed as Israel. ஒரு தேவனுடைய மனுஷன் வாக்குத்தத்தத்தை வசனத்தை கர்த்தர் தன்னிடத்தில் பேசின வார்த்தைகளை பிடித்துக் கொண்டவன் ஜெபிப்பான் என்றால் ஜீவிப்பான் என்றால் அவனுடைய சுவாவம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மறுரூபமாக்கப்பட்ட சுவாவமாய் மாறிக்கொண்டே வரும். Man's nature will definitely change by holding fast his promises and praying. கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க உங்களுடைய லைஃப். இந்த வருடத்தினுடைய டிசம்பர் 28 உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த வருடத்தினுடைய ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் திரும்பி பாருங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய சுவாப மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. Let us stand back and see the days behind us and God has
promised அப்படி- so அப்படி many சொல்றவங்க, promises. அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு 5 ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let us ஸ்தோத்திரம், hallelujah. ஸ்தோத்திரம், Praise God, ஸ்தோத்திரம், praise God, ஸ்தோத்திரம், praise God, ஸ்தோத்திரம். praise God. இந்த வருட கடைசியில கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு இந்த வருட கடைசியில புது வருடம் உனக்கு கொடுக்கப்படுமானால் நுழைவா என்று சொன்னால் புது வருடத்தில் கர்த்தர் நம்முடைய பெயரை இன்னும் மாற்றிக்கொண்டே இருப்பார். By holding fast the promises of God, if we enter in the new year, definitely God will give us so many victories. ஆதியாகமம் 32 அதிகாரம் 30 வசனத்தில் அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, பெனியேல் என்கிற இடத்துக்கு அவன் கடந்து வந்தான். In the book of Genesis chapter 32, we read in verse 30, he was blessed and he was brought to the place called Peniel. பெனியேல் என்று சொன்னால் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறதை காண்பிக்கிறது. Peniel means holding the face of, beholding the face of God. கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த பஸ்காவாகிய வசனத்தை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்கள் தான் தேவனுடைய முகத்தை தரிசிப்பார்கள். Those who read the Passover lamb and those who believe the promises of God only can see the face of God. அதே அதிகாரத்தில் 31 வசனத்தில் பெனியேலுக்கு வந்த உடனே சூரியன் உதயமாயிற்று. We read in verse 31, at that place called Peniel, the sun rose up. உதயமாயிற்று, சூரியன் அப்பதான் உதயமாயிற்று. That time only sun was shining. கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறதான வார்த்தைகளை மாத்திரம் நம்பி விசுவாசித்து ஜீவிப்பாயானால் சூரிய உதயமாகிய கர்த்தருடைய வருகை எனக்கு உங்களுக்கு நிச்சயம் 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 நிச்சயம். The Lord's coming is very near and it is definite when we hold fast the promises of God. அடிக்கடி சொல்றது நம்முடைய ஜீவிதத்தை பாட்டுகளின் மேல் கட்டி எழுப்ப கூடாது, நம்முடைய ஜீவிதத்தை மியூசிக் மேல கட்டி எழுப்ப கூடாது, நம்முடைய ஜீவிதத்தை ஆடி பாடுறதுல கட்டி எழுப்ப கூடாது, நம்முடைய ஜீவிதத்துல குதிக்கிறதுல கட்டி எழுப்ப கூடாது, நம்முடைய ஜீவிதத்தை எதன் மேலேயும் நம்பிக்கை வச்சு அஸ்திபாரமா வச்சு கட்டி எழுப்பாதீங்க. கர்த்தருடைய வசனத்தின் மேல் உறுதியாக இருந்து ஜீவியத்தை கட்டி எழுப்புவோமாக. We must build up our life based upon the word of God, not by anything else. நம்முடைய ஜீவிதம் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமா? யாக்கோவை போல வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை புசித்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If we want to see the face of Jesus Christ, we must follow the word of God and we must believe the promises of God. பிடித்துக்கொண்டு இவன் ஒரு நாள் இரவு முழுவதும் போராடினான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Whole day he was struggling upon based upon the word of God. முழுவதும் என்று சொல்கிறதான சபையின் காலமாகிய ராக்காலமாக இருக்கிறது. Whole day means the period of the church of the church of our Lord. இந்த புதிய ஏற்பாட்டின் காலம் ஒரு ராக்காலம். The New Testament period is the இந்த ராக்காலமாகிய ஒரு நாள் இரவு முழுவதும் போராடினது போல இந்த சபையின் காலங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற நாள் வரையும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் போராடி நம்முடைய ஜீவியத்தை செய்வோமாக. Let us hold for the promises of God and believe the word of God and follow the Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. நைட் முழுக்க வசனத்தை பிடித்து இப்படி சொன்னீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி செய்யும், இப்படி செய்வேன்னு சொன்னீரே, பிடித்துக்கொண்டு ஜெபித்தான். மறுநாள் காலையில பொழுது விளந்தது, பெனியேல்ல தேவனுடைய முகத்தை தரிசித்தான். Whole night Jacob was resisting with the Lord. He was praying with the Lord. He was struggling with the Lord. And whole night முகத்தை தரிசித்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? சபையின் காலமாகிய ராக்காலத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மேல் உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை கவனித்து ஒப்புக்கொடுப்போமாக. In this dark period, let us also hold upon the promises of God and then we will see the face of God. சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. 2 Peter chapter 1 we read. தெளிவாக இருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தை தெளிவா படிச்சு பாருங்க. 2 Peter chapter 1 verse 19. பாத்தி அதிக இந்த வசனம் என்பது சொல்றது புசு 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 நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது, ஏற்ற மாதிரி விட்டுட்டு போறது, ஏற்ற மாதிரி நம்முடைய அவிசுவாசத்தை வசனத்தை வைக்கிறது இல்ல. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். We have also a more sure word of prophecy. வாசிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். பாத்தீங்கன்னா நலமாக இருக்கும். Until the day dawn and the day star arise in your heart. Hold fast the light. ராக்காலமாகி இந்த இருள் நிறைந்ததான இந்த உபத்திரவத்தின் பாதையாகி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாதையில இயேசுவின் வசனத்தை எவ்வளவு கவனித்து அதிக உறுதியாய் பற்றிக் கொள்கிறாயோ அந்த வசனம் உன்னை வெட்கப்படுத்தாது. உன்னை விடியற் காலமாகிய கர்த்தருடைய வருகை கொண்டு வந்து நிறுத்தும். When we hold fast these promises of God and when we walk upon the word based upon the word of God, definitely we will see the face of Jesus. வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசன வசனமும் இந்த வார்த்தைகள் ஒன்று சுயதோற்ற பொருள் அல்ல. The word of God is a reality of the Jesus Christ is revealed in this. தேவனுடைய ஆவியினால தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால எழுதி வைத்த கர்த்தருடைய வேத வார்த்தைகள்.
This is the word of God. Through the prophets, God has given to us. அப்படினால் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்வோமாக. Let us hold fast the promises of the Lord in the end of the year. வருடத்தில் புதிதான விதத்தில் கர்த்தர் எப்படி நம்மிடத்தில் பேச போகிறார் என்று சொல்லி இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்போமாக. Let us wait upon the presence of God that the word of God may speak to us. எத்தனை ஆயிரம் சொப்பன தரிசனம் பார்க்கிறது பெரிதல்ல. நல்ல கர்த்தருடைய வசனத்தை நிச்சயப்படுத்திக்கிட்டு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை உனக்கு போதும், வருஷமெல்லாம் ஜம்முன்னு உன்னை நடத்திடும். We must be sure that the word of God is guiding me and we must follow the word of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இயேசு நமக்கு புசிக்க கொடுத்த அப்பம் மாம்சம் வசனமாக இருக்கிறது. The flesh of Jesus Christ is the word of God. புசிக்கிறவங்க இயேசுவை புசிக்கிறாங்க. Those who take this word of God is வசனத்தை விசுவாசிக்கிறவங்க இயேசுவை புசிக்கிறாங்க. Those who follow the word of God, they eat the flesh. Those who submitted to the word of God, they eat the flesh. இந்த ஆகாரம் இது ஒரு ஆகாரம் என்று இந்த காலையில் நமக்கு அளிக்கப்படுகிறது. This is the food given to us in this morning. வாரமெல்லாம் நம்ம டெய்லி 3 வேளை நம்ம வீடுகளில் நாம் சமைத்து சாப்பிட்டோம். Whole week we prepare food and eat. நமக்கு கூட ஆகாரமாக ஆத்மாவுக்கு ஆகாரமாக கர்த்தர் இந்த காலையில் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Our soul, the word of God is given to us as food. வசனத்தின் மேல் நிச்சயம் உள்ளவர்களாய் மாறுவோமாக. Let us be sure and வேத வசனத்தை உதாசீனப்படுத்த வேண்டாம். Let us despise the let us not despise the word of God. தள்ள வேண்டாம். Let us not despise the word of God. வேத வசனத்தை கவனித்திருப்பது உனக்கு நலமாக இருக்கும். Let us listen the word of God and follow. விடியற் காலத்து வெளிச்சம் வர வரைக்கும் கவனித்திருப்பது உனக்கு நலமாக இருக்கும். Till the light shineth, we should follow. ஆரம்ப நாட்களில் வேத வசனத்தின் மேல் அதிக நிச்சயம் உள்ளவனாய் இருந்து நீ கவனித்ததை பற்றி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன? What is the status of today in your spiritual life? வேத வசனத்தின் மேல் இருக்கிறதான உறுதி, நம்பிக்கை, விசுவாசத்தை ஒரு விசை கூட பலப்படுத்த முடியாத இந்த வருட கடைசியில கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you in the end of the year to strengthen us and establish us on the word of God. கர்த்தர் இயேசுவை புசிக்கிறதுக்குள்ள 2 அம்சத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். I have spoken unto you about the 2 aspects of eating the flesh of Jesus. இந்த பொது அம்சமாக நாம் எடுத்துக்கொண்டால் let us take it as a common aspect. 2 அம்சமாக இப்பொழுது நான் விளக்கி விட்டேன். I already spoken to you in 2 aspects. அடுத்தபடியாக பொது அம்சமாக இந்த இயேசுவை புசிப்பது என்பது what is taking Jesus, eating Jesus flesh in common? ராபோஜன பந்தியில காத்திருந்து ராபோஜனம் எடுக்கிறதாக காண்பிக்கிறது. That is, we wait upon the Lord and take the holy communion. ராபோஜனம்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவின் அதே அப்பம், அதே மாம்சம், அதே ரத்தம் சொல்லி நாம் விசுவாசித்து அதை நாம் ராபோஜனம் எடுக்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்கிறது. The word of God is clearly mentioned. We believe that the word of God, the bread and the wine is the flesh and blood of Jesus. மாம்சம் பரிசுத்தம் உள்ளது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். The flesh of Jesus is holy. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது நல்லா தெரியும். The blood of Jesus Christ is holy, we know that. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் ரத்தம் சொல்றது உண்மையான உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையான உபதேசத்தின் சட்டதிட்டத்தின் மத்தியில தான் உருவாக்கப்படுகிற ஒரு பரிசுத்தத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. The blood of Jesus Christ and the flesh of Jesus Christ is following the word of God truly. ஆனபடியால் ராபோஜனம் எடுக்கிறவர்கள் நீங்கள் எடுக்கிற ராபோஜனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அதே மாம்சத்தை அதே இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எடுக்க வேண்டிய இடத்துல சரியான சபையின் ஐக்கியத்தில் உங்களுடைய ராபோஜன பந்தியின் ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். You must have the right fellowship in the right church, then only we can take the pure blood of Jesus Christ and the pure flesh. ராபோஜனம் எடுக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசியாதவர்களாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக இருப்போம் என்பதை கர்த்தருடைய வசனம் இந்த காலையிலே தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. Otherwise we will be cheating ourselves by avoiding the holy communion. எத்தனையோ இடங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் ராபோஜனம் கொடுக்கிறார்கள். ராபோஜன பந்தியின் விசேஷம் என்ன, அவர்கள் கொடுக்கிற பிட்கிற அப்பத்தின் விசேஷம் என்ன, அந்த ரத்தத்தின் விசேஷம் என்ன என்று அறியாதவர்களாக இன்றைக்கு ராபோஜன பந்தியில காத்திருக்கிற கூட்டம் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் இந்த பூமியில் உண்டு. In this world we see so many churches giving holy communion every week, but they do not know the importance of the holy communion. தகுதி என்ன, ராபோஜனம் கொடுக்கிறவர்களின் தகுதி என்ன, ராபோஜனம் எடுக்கிறதின் மேன்மை என்ன, ராபோஜனத்துடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை விளங்காமலே இன்றைக்கு ராபோஜனம் என்று சொல்லி எடுக்கிற கூட்டங்களே, அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில் உங்களுடைய மனக்கண்ணை திறந்து சரியான இடத்துல சரியான ஐக்கியத்துல சரியான பரிசுத்தமான ஒரு சபைக்குள்ள நீ வீற்றிருந்து நீ கர்த்தருடைய பந்தியில காத்திருந்தால் மாத்திரமே. Immediately John the apostle came to my mind. யோவான் அப்போஸ்தலன் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்? What for John the apostle was exiled? கர்த்தருடைய வசனத்துக்காக உறுதியாக நின்றபடியினால் he was standing upon the word of God. கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு ஜீவித்து கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினபடியினால் he was zealous for the word of God. கர்த்தர் நிமித்த வந்த உபத்திரவம் பாடுகளை உபத்திரவங்கள் பாடுகளுக்காகத்தான் அல்லது பாடுகள் நிமித்தமாகத்தான் நாடு கடத்தப்பட்டார்.
he was exiled in order to go through sufferings. கர்த்தர் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் இந்த வருஷத்தின் கடைசியிலும் கூட நாம் யாராகிலும் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ, For the sake of Christ, for the sake of word of God, we may go through sufferings. கர்த்தர் நிமித்தம் வர்ற பாடு போராட்டம் பரீட்சைகள் நிமித்தமாக தான் யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டு அங்கே பத்ம தீவுல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். For the sake of the word of God and for the sake of the Lord Jesus Christ, he was exiled. இந்த கோலியாத்தின் அர்த்தம் என்ன? What is the meaning of Goliath? கர்த்தர் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நமக்கு வருகிற வேதனை, கலக்கம், அவிசுவாசம், சோர்வு, அதைரியங்களை காண்பிக்கிற பயத்தை காண்பிக்கிறது. For the sake of the Lord, for the sake of for the gospel's sake, when we go through the suffering, இந்த காலை that is the வேளையில் Goliath. கர்த்தருடைய வார்த்தையாக நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டும், அவருடைய தடி நம்மை தேற்றும். The rod is comforting us in this morning hour. காலை வேளையிலும் கூட கர்த்தர் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் பல பாதையின் மத்தியில போய் பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு வருட கடைசி இப்படி இருக்கிறதே என்று சோர்வோடு அமர்ந்திருக்கிறாயா? இதோ உன்னை ஆறுதல் படுத்துகிறதான கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் எழுந்தருளி உலாவிக் கொண்டிருக்கிறது. For the sake of the truth, for the sake of the gospel, are you going through sufferings? The word of God is comforting you in this morning. தாவீது தடியோட போய் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியில உண்டாகிற சோர்வுக்கும் அசதிக்கும் பயத்துக்கும் அவிசுவாசத்துக்கு காரணமா இருக்கிற கோலியாத்தை கொன்றது போல இதோ கர்த்தருடைய தடி உனக்கு விரோதமாய் எழும்புகிற பயத்தின் ஆவியை, சோர்வை, அசதிகளை அடித்து தகர்க்க முடியாது நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. Jesus Christ is going to crush all the trials and temptations and the struggles. வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 and 6. 2 Corinthians chapter 1, 5 and 6. 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், when we read the 5 and 6 verses, எவ்வளவு உபத்திரவம் சத்தியத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டுடைய வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறது நிமித்தம் ஆண்டவருக்கென்று நீ ஜீவிக்கிறது நிமித்தம் உனக்கு வந்தாலும் எவ்வளவு உபத்திரவம் உனக்கு வருகிறதோ அவ்வளவாய் நமக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. whatever the sufferings and the pain you undergo for the sake of the word of God, for the sake of the gospel, definitely the comfort also will be multiplied. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு வருகிறதான எல்லா உபத்திரவங்களிலே அவரே எங்களை ஆறுதல் செய்கிறார். In all the afflictions our Lord is comforting us. கிறிஸ்தவ ஜீவியத்தின் ரகசியம் அதுவே. This is the secret of Christian life. கிறிஸ்தவராகி நம்முடைய ரகசியம் அதுவே. This is the secret of the Christian life. சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு எவ்வளவோ உச்சகட்டமான சோதனைகள் நாம் நடத்தப்படக்கூடிய பாதைகள் நமக்கு வரலாம். For the sake of the truth we may go through the sufferings. அருமையான சபையே, சத்தியத்தின் நிமித்தம் நீ ஜீவிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உச்சகட்டமான பல பாதைகள் உனக்கு வரலாம். You may go through so many sufferings for the sake of Christ. ஆனால் அந்த உச்சகட்ட பாதையில் உச்சகட்ட ஆறுதல் உன்னை சந்திக்க முடியாக உன்னோடு கூட அவர் மேய்ப்பனாக தடியாக உன்னோடு கூட இருக்கிறார். The rod of comfort will be revealed unto you and will comfort you. வருடமெல்லாம் கர்த்தருடைய தடி என்னை தேற்றி வந்தது என்று சொல்லி இந்த வருடமெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தின பாதையில் எத்தனை பேர் ஆறுதல் பெற்றிருக்கிறீர்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அவருடைய தடி என்ன தேற்றும்? The rod shall comfort me. தேவனுடைய ஜனமே பயப்படாத. Dear children of God, fear not. இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்த முன்பு எவ்வளவு வெட்கி தலைகுனி முடியான சோதனைகள் நிந்தைகள் உனக்கு வரலாம், பயப்படாத. தடி உன்னோடு கூட இருக்கிறது. Because of this fellowship you may go through many sufferings. எவ்வளவு பாடு வருதோ அவ்வளவு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிருபையும் பெருகிற வல்லமை இருக்கிறது. As much as the sufferings you undergo, இந்த ஒரு அனுபவம் the grace also will be multiplied. இந்த ஒரு அனுபவம் இருக்கிறதுனால கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் வேற இருக்க முடியவில்லை. Because of this only, no force can stop the progress of the Christianity. அறியாத மனிதர்கள், கிறிஸ்துவை அறியாத மனிதர்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எத்தனையோ தொந்தரவுகளை இழைத்து பார்த்ததான சம்பவங்கள் ஹிஸ்டரி நமக்கு நன்றாக தெரியும். So many people coming against the Christianity, but nothing can be done. சத்தியத்தை அறியாதவர்களால எவ்வளவுதான் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இந்த மார்க்கத்துக்கு பெருகினாலும் சபைக்கு பெருகினாலும் அவ்வளவு ஆறுதல் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அதிர்ஷ்டமான ஆறுதல் வருகிறபடியினால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. In the midst of all the trials and temptation by other people, the grace of God is multiplied and the Lord is strengthening us. பயப்படாதே. Fear not for anything. பயப்படாதே. Do not fear for anything. எந்த தோல்வியை கண்டு பயப்படாதே. Do not fear for any failures. எவ்வளவு உபத்திரமும் வேதனையும் கஷ்டமும் உனக்கு உண்டோ அதுக்கு அதிகமான ஆறுதலை உன்மேல் பெருக பண்ணி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். According to the temptation you go through, in the same way the grace also will be multiplied. அங்கே கிருபை அதிகமாய் பெருகிற்று. Where the sin is multiplied, the grace also multiplied. பெருகுகிறதோ அதுக்கு அதிகமாய் ஆறுதல் அங்கே வந்து பெருகுகிறது. Where the suffering is more, there the comfort is also more. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அதே 2
கொரிந்தியர் 1:6 படிக்கும் பொழுது 2 Corinthians chapter 1 எங்க verse 7. உபத்திரவம் ஜாஸ்தியோ அங்கதான் ரட்சிப்பு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Where the sufferings is more, there the உபத்திரவம் salvation. சோதனை வேத நிமித்தத்திலே ரட்சிக்கிற தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the midst of the sufferings, our Lord is keeping us. கையில தூக்கிட்டு போய் சாதாரணமா போய் தோத்திரம் பண்ணி அடிச்சு கொன்னு ஓட்டான். சாதாரணமா போய் தோத்திரம் பண்ணி தாவீது தடியை கையில் எடுத்துட்டு போய் கோலியாத்தை கொன்னு ஓட்டான். By taking this sling and the rod in his hand, simply he killed the Goliath. இந்த கோலியாத்தின் வல்லமைக்கும் பயப்பட வேண்டாம். Do not fear for any Goliath. தடி நம்மை தேற்றும். The rod shall comfort us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. பொதுவாக இப்பொழுது படிக்கும் பொழுது when we read in a common way, தாவீது கையில தடி, ரெண்டு பேருக்கு இப்ப யுத்தம். தாவீது கோலியாத், ஒருத்தருக்கு இஸ்ரவேல் வம்சத்துக்கு சார்பா தாவீது, பெலிஸ்தீர் வம்சத்துக்கு சார்பா கோலியாத், ரெண்டு பேர் இப்ப யுத்தத்துக்கு சந்திக்கிறாங்க. David is meeting Goliath in order to fight him. தாவீது கையில தடி இருந்துச்சு, கோலியாத் கையில தடி இல்ல. David was holding the rod, Goliath was not having rod. பொதுவா மனுஷியமா யோசித்தா தடி இருந்தவன் ஜெயிச்சான், தடி இல்லாதவன் தோத்தான். In commonly when we think the one who was having the rod, he won the. தாவீதின் கையில் இருந்த தடி என்னது காண்பிக்கிறது? What it shows, the rod of David, அவன் பண்ணி இருந்த விருத்த சேதனத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. the circumcision which he was undergone. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கூட்டத்தாராக இருக்கிறோம். Circumcised people. பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சத்துல எழுத்தின் பிரகாரமாக 307 விருத்த சேதனம் பண்ணினாங்க. David was in fleshly was circumcised. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியினால கர்த்தர் நமக்கு விருத்த சேதனம். By the Holy Spirit we are circumcised in this New Testament. வருஷத்தின் கடைசி நாட்கள் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவோமாக. Let us circumcise our heart. நம்முடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுவோமாக. Let us circumcise our ears. நம்முடைய வாயை விருத்த சேதனம் பண்ணுவோமாக. Let us circumcise our mouth. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை விருத்த சேதனம் பண்ணுவோமாக. Let us circumcise all our parts of the body. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 10 அதிகாரத்துல. எல்லாரும் புரட்டி பாருங்க. Very clearly said in Deuteronomy chapter 10. உபாகமம் 10 15 16 படிச்சு பாருங்க. Deuteronomy 10 15 and 16 verses. தேவனிடத்துல இன்னும் அதிகமா வர்ற வருஷத்துல அன்பு கூர வேண்டுமா? We must continuously love more and more. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தார். God gave a statute to the people of Israel. நீங்க என்னிடத்துல அன்பு கூறணும்னு சொன்னா உங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு கர்த்தர் புத்தி சொல்லியிருந்தார். God has given a law, if you want to love me more, you must circumcise. யார் தேவனிடத்துல அதிகமா அன்பு செலுத்த முடியும்? Who can love God more? தங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவரிடத்துல வர்றவங்க. Those who circumcise their hearts and those who come to the Lord. வருஷத்தின் கடைசியில ஒரு மாம்சமும் ஒரு மாம்சத்தின் ஆவியும் ஒரு தோல்வியும் ஒரு பாவம் இல்லாமல் இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விருத்த சேதனம் பண்ணுவாயாக. Let us submit our hearts unto God, and then only we can escape from all the evil temptations. அதிகாரம் 15 16 நீங்களே எடுத்து புரட்டி வாசித்து பாருங்க. Let us turn to Deuteronomy chapter 10 and verse 15 and 16. பண்ணுகிறவர்கள் மாத்திரமே தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூர முடியும். Those who circumcise their hearts, they can only love God. வருஷத்தின் கடைசியை கர்த்தர் எதற்காக நமக்கு கொடுத்தார்? God has given this end of the year. புதிய வருஷத்தை எதற்காக கொடுக்க போகிறார்? What for our God is going to do? அதிகமாக அன்பு செலுத்த முடியாக, to love Christ more and more, அதிகமாக நேசிக்க முடியாக, to love God more and more, அதிகமாக வசனத்தை பற்றிக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற முடியாக, to hold fast the word of God more and more, அதிகமாக ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள முடியாக, to rely upon God only, அதிகமாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியாக, to live, to be a living witness, அதிகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக, to praise and be glorify His name, அதிகமாக ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாக, to live for the glory of God. கர்த்தர் நமக்கு 2009 கொட்டி கொடுக்க போகிறார். God is going to give the years 2009. என்று சொன்னால், if He gives to us, ஆண்டவருக்கு அதிகமாக அன்பு கூர்வேன் என்று சொல்லி காலவேளை தீர்மானம் பண்ணுவாங்க. Let us take a decision that I will love our Christ more. அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறார். God has loved us more. கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிலும் இடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறார். God has loved us more than anybody else. இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தரும் இந்த காலவேளை அப்படி சொல்ல முடியுமா? Let us everybody realize and say இங்க இருக்கிற எல்லாரிலும் என்மேல் கர்த்தர் எல்லாரை பார்க்கிலும் என்மேல் அதிகமாக கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். God has loved me more than anybody else. அப்படி சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? How many of you can say? எல்லாரும் வாயை திறந்து அப்படி சொல்லுவோமாக. இங்க இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் என்மேல் அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறார். God has loved me more than anybody else. எல்லாரை பார்க்கிலும் என்மேல் அன்பு கூர்ந்ததான இயேசுவை நான் அதிகமாக அன்பு கூர்வேன். I will also love him because he has loved me more. இயேசுவை நான் அதிகமாக அன்பு கூர்வேன். I will love him more and more. நான் அதிகமாக அன்பு கூர்வேன். I will love him more and more. அதிகமாக அன்பு கூர்வேன். I will love him more. நான் ஒரு வசனத்தை சொல்றேன், அந்த வசனத்தை தெளிவாய் எல்லாரும் சொல்லுங்க. I will read a verse and you also follow the ஏதாவது verse. ஒரு சங்கீதத்துல 1ஆம் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சத்தமா வாசி. Psalms 18 verse 1. ஒரு ஆள் வாசிங்க ஃபர்ஸ்ட். இந்த வருஷ கடைசியில கர்த்தர் நம்முடையத்துல எதிர்பார்க்கிறது இதான். In the end of the year God is expecting this one from us. எல்லாரும் இந்த வசனத்தை சத்தமா அவங்கவங்க பாஷையில வாசிக்கலாமா?
எல்லாரும் சத்தமா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Let us read. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். எல்லாரும் Let us 18ஆம் read this சங்கீதம் verse. 1ஆம் வசனம். Psalms 18 verse 1. எல்லாரும் சத்தமா வாசிங்க. என் பலனாகிய read. கர்த்தாவே, I will love thee, O உம்மில் Lord, my அன்பு strength. கூறுவேன். மறுபடியுமாக I will love thee, O Lord, my கர்த்தாவே, strength. உம்மில் அன்பு கூறுவேன். பாத்தீங்களா, நம்முடைய பலனாகிய கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூற முடியாது. இருதயத்தில் விருத்த சிந்தனை பண்ணப்படுகிறதான் தடியோடு கோலியாத்த தாவீது எதிர்நோக்கி போனதான அம்சமாக இருக்கிறது. By loving the Lord, we can take the rod and we can fight against இந்த Goliath. விருத்த சேதனம் பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ள உண்டாகிற விருத்த சேதனமாக This இருக்கிறது. circumcision is made by the Holy Spirit in us. கடைசியில் உலகத்தை விட்டு வேறு பிரியுங்க. In the end of the year, let us separate ourselves from the world. உலக சிற்றின்பங்களை விட்டு வேறு பிரியுங்க. Let us separate ourselves from the. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களிலிருந்து வேறு பிரியுங்க. Let us separate ourselves from all the love of this ஆண்டவரை world. துக்கப்படுத்துகிற காரியங்களிலிருந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டதிலிருந்து வெளியே வாங்க. We have grieved the Holy Spirit many times. Let us come to the Lord. மாத்திர அதிகமாக அன்பு செலுத்த முடியாது நாம் தீர்மானம் பண்ணி இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். We have taken a decision that we will love God more. அப்படியே உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May God bless us. அடுத்தபடியாக வேதத்தில் வாசிக்கிறோம். Next we read from the word of God. இந்த வசனத்தை படிச்சுக்கோங்க. தடி எடுத்துட்டு போய் கோலியாத்தை இப்ப கொன்னா. அத இப்ப மனசுல உங்களுக்கு வந்திருக்கும். By taking the rod, ஒரு 5 நிமிஷம் கடகடன் முடிச்சு நான் உட்கார்றேன். in 5 minutes I will finish it. இப்ப கோலியாத்தை கொன்ன சம்பவம் வருகிற நேரத்துல 1 சாமுவேல் 17:36 எடுங்க. 1 சாமுவேல் 17. 1 Samuel 17:36 நேரம். இல்லனா கோட்டை விட்டுட்டு தூங்குனீங்கன்னா ஆண் வாயை பிளந்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டு போயிருவீங்க. போயிடும், கதை போயிடும். 1 Samuel verse 7 chapter 17 verse 36. 36 சீக்கிரம் 36. வாசிங்க. உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். போதும். பாத்தீங்களா? வாசிங்க, முடிச்சிருங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். கவனமா கவனிங்க. தடி எடுத்துட்டு போய் கோலியாத்தை கொன்னான். Let us listen carefully. By taking the rod he has killed அந்த Goliath. கோலியாத்தை கொன்ன சம்பவத்துக்கு 2 சிங்கம் கரடியை கொன்னது உதாரணமா சொல்றாங்க இந்த வசனத்துல. For killing the Goliath he has taken an example. கோலியாத்தை I have killed the lion and the bear. கோலியாத்தை எப்படி கொன்னானோ How he killed the Goliath, அதே போல அதுக்கு உதாரணமா நான் சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்னேன். the same way I have killed the lion and the bear also. இப்ப இப்படி சொல்றேன். சிங்கத்தையும் கரடியும் எப்படி கொன்னானோ As he killed the lion and the அதே bear, மாதிரி கோலியாத்தை வந்து கொன்னான். in the same way he killed Goliath also. விளங்கிக் கொள்றோம். சிங்கத்தை கொல்லும் பொழுதும் அவன் கையில தடி இருந்திருக்கிறது. By while he was killing the lion he was holding the rod. கரடியை கொல்லும் போது அவன் கையில தடி இருந்திருக்கிறது. While killing the bear he was holding the rod. தடி நம்முடைய கையில இருக்கும் என்று சொன்னால் பஸ்காவை புசிக்கிற தெய்வ ஜனமே நீ சிங்கத்தை கொல்லுகிற ஆளாக இருப்பாய். If we hold fast the rod in our hand, definitely we will kill Goliath. பஸ்காவை புசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆண்டுடைய வசனத்தை விசுவாசித்து பின்பற்றுகிற தேவ ஜனங்க கோலியாத்தை ஒன்று கொள்றவங்க இல்ல. Those who hold the rod, those who take Passover, they not only kill the Goliath. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கங்களை கொன்று குவிக்கிறதுக்கு அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். You can kill the lion which is coming against you. தடியை வச்சு போய் ஸ்தோத்திரத்தோட போய் சிங்கத்தையும் கொண்டு குவிச்சான். You kill the lion by taking the rod. 2 சிங்கம் 2 இடத்துல வெளிப்பட்டதா நான் உங்களுக்கு சொல்கிறேன். The 2 lion, சிங்கம் 2 இடத்துல. and 2 lions revealed in 2 ரொம்ப places. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். 1 ராஜாக்கள் 13:24. 1 ராஜாக்கள் 13:24. First Kings chapter 13 verse ஒரு 24. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனதுனால சிங்கம் கொன்றுச்சு. சிங்கத்தை அவன் கொல்ல வேண்டியவன் இவனை சிங்கம் கொண்டு ஓட்டுச்சு. A man of God, when he was disobedient to the word of God, he was killed by a lion. கீழ்ப்படியாம இருக்கிற இடத்துல சிங்கம் அவர்களை கொல்லும். Where there is disobedience, the lion will kill. தாவீது தடியை வச்சு சிங்கத்தை கொன்னா, சிங்கம் அவனை கொல்லல. But David killed the lion, but lion did not do anything. சிங்கம் என்று சொல்கிறது கீழ்ப்படியாமையின் ஆவியை காண்பிக்கிறது. The lion means கீழ்ப்படியாமை disobedient spirit. கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கிற இடத்துல வர்றதா சிங்கம். மற்ற இடத்துல அந்த சிங்கம் வரவே வராது. Lion will come only where there is disobedience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகையின் கடைசி நாட்கள்ல, வருஷத்தின் கடைசி நாட்கள்ல, வருகையின் கடைசி நாட்கள் வந்திருக்கிற ஜனமே, We have come in the end of the year. We have come to close of the ஆண்டவராகிய இயேசு Lord's coming. கிறிஸ்துவை புசிக்க ஆண்டவருக்குள்ள வந்து கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து ஒப்பு கொடுக்க நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவி நியாயந்தீர்க்கப்பட்டு அதை கொல்லுகிறோம், அதை அழித்து போட்டு By விடுகிறோம். believing the word of God and following the word of God, the disobeying spirit will go away from us. ஒரு விசை தாழ்த்தி இந்த வருடமெல்லாம் நமக்குள்ள வந்த கீழ்ப்படியாமையை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய தடி உங்களை தேற்றும். Let us realize the spirit of disobedience and come to Lord. எங்க கீழ்ப்படியாம இருக்கோ அங்க ஆறுதல் மனுஷனுக்கு இல்ல, அங்க மனுஷனுக்கு வேதனை தான்.
Where there is disobedience, there will be so much of இந்த trials and வருஷத்துல கர்த்தருடைய temptation. வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் நடத்திப்புக்கும் சபையின் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாம இந்த வாழ்க்கையில் நீ ஜீவிச்சியா, நீ போன இடத்துலலாம் நீ வேதனையை நீ அனுபவித்திருப்ப, அதை நன்றாக நீ சொல்ல முடியும். You can definitely say wherever you have disobeyed, you have undergone so many trials. பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல அறிந்தும் அறியாமலும் துணிகரமாகவும் நீ கீழ்ப்படியாமை காண்பித்து வேதனையோடு துக்கத்தோடு மனபாரத்தோடு வெறுமையோடு இந்த காலவெளியில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாயா? இதோ 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 நல்ல அன்புள்ள பெரிய பிரதான மேய்ப்பனாகி இவர் தடியோடு உன்னை தேற்றும்படியாக உலாவிக் கொண்டே இருக்கிறார். Chief shepherd is walking in the midst of us with the rod of comfort, and he will strengthen you and he will deliver you from all trials. கடைசியிலும் தடியோடு இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆகிலும் உன்னுடைய கீழ்ப்படியாமை நிலவரத்தை உணர்ந்து துணிகரமா தெரியாம அறிந்து செய்த கீழ்ப்படியாமை நிலவரத்தோடு ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிடுவாயானால் தடி இயேசுவின் தடி உன்னை தேற்றி உன்னை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். If you call upon the Lord by realizing your disobedience, definitely the rod of comfort will strengthen you. 2 ராஜாக்கள் 17:25 2 ராஜாக்கள் 17:25 படிக்கும் இன்னொரு சிங்கத்தை பார்க்கறாங்க. One more line we read from 2 Kings chapter 17:25. சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சிங்கம் ஏன் வந்து மனசுல கொண்டுச்சு தெரியுமா? ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாதவங்களா இருந்தாங்க. சிங்கம் வந்து அவங்களை கொன்னு போட்டுருச்சு. A group of people were disobedient, so the lion came and killed them. வாசிங்க. பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டுச்சு. தாவீத சிங்கம் கொல்லல, தாவீது தான் சிங்கத்தை கொன்ன. கல்லா கத்திடா David killed the lion and lion did not kill David. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படாத ஆவி எங்க இருக்கு, அங்க வந்து சிங்கம் நம்மளை கொல்லு, நம்ம சிங்கத்தை கொல்ல முடியாது. Where the spirit of fear is, where we have followed the Lord with fear, there the lion cannot come. சிங்கத்தை அவன் கொன்றான். David killed the lion. கடைசி இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, oh dear children of God, those who have come to the end of the year, தடியை கையில பிடித்துக்கொண்டு சிங்கத்தை கொல்லும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, you have been called to hold the rod in your hand and kill the lion. சிங்கத்தின் ஆவி இந்த வருஷத்தின் கடைசியில் உன்னை சேதப்படுத்தி இருக்கிறதா? The spirit of lion has it destroyed you? எல்லாம் கர்த்தருக்கு பயப்படாம நம்ம ஜீவிச்சிருந்திருப்போம். அந்த இடத்துலலாம் நமக்கு வேதனை தான் வந்திருக்கும், நமக்கு இளைப்பாறுதல் சமாதானம் வந்திருக்காது. Wherever we have been going through sufferings, there we are not feared the Lord. பயப்படுறதான் ஜீவனும் சமாதானமும் இளைப்பாறுதலும். Fear of the Lord is the strength and peace of God. வருஷத்துல கர்த்தருக்கு பயப்படாம அறிந்து அறியாம துணிகரமா கர்த்தருக்கு பயப்படாம ஜீவிச்சு கர்த்தருக்கு பயப்படாதபடி பலவிதமான துணிகரமான பாவங்கள் செய்திருக்கிறோமா? இந்த வருஷத்தின் கடைசியில் அவருடைய தடியோடு நம்மை வந்து தேற்றி நம்மை சேதப்படுத்தின சிங்கத்தின் வல்லமைகளை முற்றிலுமாக உடைத்து அந்த சிங்கத்தை கொன்று உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கிற கர்த்தருடைய தடி, கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய தேற்றரவு, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மன உருக்கம், கர்த்தருடைய மன்னிப்பு உன்னை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. The rod of comfort is in the midst of us, in order to strengthen you, in order to comfort you, in order to deliver you from all kind of trials. மறுபடியும் 1 சாமுவேல் 17:36 மறுபடியும் வாங்க, உடனே எடுத்து பாருங்க. அங்க சிங்கத்தை எப்படி கொண்டான், அதே போல கரடியும் கொண்டிருக்கிறான். கரடி கொல்லும்போது தடி கையில வச்சிருக்கிறான். அந்த ரெண்டை கொன்னது போல நான் பெலிஸ்தீனையும் கொல்லுவேன்னு சொன்னான். பாத்தீங்களா? He was holding the rod in his hand and he killed the bear also. இந்த கரடினா என்ன? ரெண்டு வசனம் சொல்றேன், டப்பு நடத்துவதி போல. What the meaning of bear? சங்கீதம் 51:10 51 Psalms 51:10. நீங்களே படிச்சு பாருங்க. அதுல நிலைவரம் இல்லாத உறுதி இல்லாத ஜீவியம், the stableless life. மனதை அடக்குகிறவனோ உத்தமன். Those who control his mind is a perfect man. நிலையில்லாத ஆவி, ஸ்திரம் இல்லாத ஆவி, ஏற்ற நேரத்தில் கத்தரை தூசிக்கிறது, ஏற்றவில்லை ஆண்டவர் நல்லவர்னு சொல்றது, ஸ்திரம் இல்லை ஜீவியத்தில், ஸ்திரம் இல்லை வசனத்தின் மேலே பிடிப்பு இல்லாமல் ஆண்டவரை உறுதியாக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு உறுதியாக ஜீவியத்தில் நிற்க முடியாத ஸ்திரம் இல்லாத ஜீவி. Those who are not steady upon the word of God, they are the only people like bear. அந்த ஆவியை கொல்றதா அந்த தடி, அதான் கரடி. கரடியை கொல்றதான் தடி. It is the same spirit is called காலைவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ துணிகரமா நிலையில்லாத ஆவிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்திரம் இல்லாம இந்த ஜீவியத்தை பட்டும் படாம ஏனோ தானோன்னு சொல்லி ஜீவிச்சு ஒரு உறுதி இல்லாம நாம் ஜீவித்து கொண்டு வந்தோமா? We have been living all of this year by not fearing the Lord. கரடி உன்னை சேதப்படுத்தி இருந்ததா? The bear might have spoiled you. ஆனால் தடியை பிடித்து கொண்டு போய் தாவீது இந்த கரடியை மேற்கொண்டான், ஜெயித்தான், கிழிச்சு போட்டான். David holding fast the rod and he killed the bear. அதே தடி உன்னை சேதப்படுத்தின கரடியின் ஆவியை தகர்க்க முடியாக நம்ம மடிமத்தில் உலாவி கொண்டே which has spoiled you is now by the rod you can kill it.
நீங்களும் நானும் அதிகமாக விசுவாசிப்போம் என்று சொன்னா, if we believe the word of God, இந்த வருஷ கடைசியில் அதிகமாய் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து உறுதியான ஒரு ஜீவியத்துக்குள் நம்மை கொண்டு வர போகிறார். definitely the Lord will strengthen us. விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லி அடுத்த போதிக்கு போயிடலாம். அல்லேலூயா, hallelujah. வருஷ கடைசியில் அதிகமாய் கர்த்தர் நம்மை கிருபையினால சத்தியத்தில் நம்மை அதிகமாக ஸ்திரப்படுத்த போகிறார். In the end of the year, God will strengthen us with His grace. இன்னொரு கரடி 2 ராஜாக்கள் 2:22 இருந்து 24 வரைக்கும் ஒரு கரடியை குறித்து படிக்கிறோம். 2 Kings chapter 2 verse 24. அதுதான் எலிசா பிள்ளைகளை சபிச்ச உடனே கரடி வந்து பிள்ளைகளை 42 பிள்ளைகளை கொன்னு ஓட்டுச்சு. The children were criticizing Elisha. There the bear came and killed the children. கரடின்னு சொன்னா பரியாசத்தின் ஆவி. The bear means பிள்ளைங்க வந்து எலிசா பரியாசம் பண்ணதுனால தான் கரடி எங்க வந்து சின்ன கரடிக்கு எங்க வேலையே கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. The bear means criticizing spirit. நம்ம எங்க பரியாசம் பண்றோமோ நம்ம வாயிலிருந்து கரடி வருது, நம்ம கரடியா நம்ம மாறி போறோம்னு அர்த்தம். அங்க வந்து அந்த பரியாசம் கரடி. If we start criticizing, we are having the spirit of bear. கரடியின் ஆவி எங்க வெளிப்பட்டுச்சோ அங்க எலிசா சபிச்சிட்டான், சாபம் போட்டான். கரடி வந்ததுனால தான் சாபம் போட்டாங்க. சாரி, பிள்ளைய பரியாசம் பண்ணதுனால தான் சாபம் போட்டாங்க. அங்க தான் கரடி வந்துச்சு. The children were criticizing. கரடி தான். There the bear came and killed the children. இந்த வருடமெல்லாம் நம்மை அறியாம நாம் பரியாசம் பண்ணுகிறவர்களா, சபையை, சத்தியத்தை, ஊழியர்ல, விசுவாசிகளை, மற்றவர்ல பரியாசக்காரங்களா, மற்றவர்ல சபிக்கிறவர்களா, அப்படிப்பட்டதான சாபத்தின் ஆவியினால இந்த கரடியினால் சேதப்பட்டிருக்கிறோமா? By knowingly or unknowingly, we might have criticized the servants of God, ministry of God, and many other believers, and by this we might have wounded the spirit of God. ஒரு ஆளை மனப்பூர்வமா கிண்டல் பண்ணி பாருங்க, அடுத்த நிமிஷம் உங்க இருதயத்தில் ஒரு வெறுமையை நீங்க பாப்பீங்க. ஒரு இளைப்பாறுதல் இருக்க, தேற்றல் இருக்க, ஒரு சமாதானம் இருக்காது. If you criticize ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆளா இருந்தா, by criticizing others, you will definitely experience that emptiness in your spirit. சத்தியத்தை அறிஞ்சு நீ மற்றவங்களை மனப்பூர்வமா சபிச்சு பாருங்க, உடனே உங்க இருதயத்தில் ஒரு வெறுமை வந்துரும். If you curse somebody else, definitely you will see the emptiness in your spirit. துணிகரமா அறியாம செஞ்ச குற்றங்களை மன்னித்து தடியோடு நம்மை தேற்றுகிற மேய்ப்பன் நம்முடைய மத்தியிலே எழுந்தள்ளி உலாவிக் கொண்டிருக்கிறார். Let us realize our criticizing spirit and repent from it and go to our Lord Jesus, who is able to strengthen us with His rod. இன்னொரு பக்கத்தில் சொல்லணும், மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்பட்டு மற்றவருடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பல சாபம் என் மேல இருக்குதுன்னு சொல்லி சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நபராக புதிய ஆத்மாக்களா உட்கார்ந்திருக்கிறீங்களா? இதோ அந்த தடி உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய உண்மையில் இருக்கிற பரியாசத்தை உன்னை விட்டு அகற்றும். The rod of comfort will remove the curse and the criticizing spirit from you. நல்லா கவனிங்க, கடைசி 2 நிமிஷம் ரொம்ப முக்கியமான நேரம். 17:43 1 சாமுவேல் 17:43 படிங்க. இப்ப கரடி சிங்கம் முடிஞ்சு கரடி முடிஞ்சிச்சு. 1 Samuel 17:43 let us read. 1 சாமுவேல் 17:43 சத்தமா வாசிங்க. 1 Samuel 17:43 வாசிங்க. போதும் பாருங்க, இங்க பெலிஸ்தியனுடைய வார்த்தையிலிருந்து இப்போ ஒரு வெளிப்படுத்தல் நாம் கேட்ச் பண்ணிக்கிறோம். we see a verse from here. நான் தடியை வச்சு சிங்கத்தை கொன்னேன், தடியை வச்சு கரடியை கொன்னேன், இந்த பெலிஸ்தீனையும் தடி வச்சு கொல்லுவேன்னு தாவீது சொல்லிட்டு வர இவன் சொல்றான், நான் நாயா என்னை தடி வச்சு தடியோட வர்றியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். Philistine says, am I dog, you are coming with the rod to kill me. இதிலிருந்து தெளிவா விளங்கிக்கிறோம், இந்த நாய் இந்த தடி நாயை விரட்டும். This rod will chase away the dog. பெலிஸ்தியனே கேட்கிறான், வேதவசனம் சொல்லுது, நான் நாயா தடியோட வர்றியே, என்ன அர்த்தம் தடியோட வர்றியே, நான் நாயா? Am I dog that you are coming with the rod? தேவனுடைய தடி, இந்த தடி நாயின் வல்லமைகளை விரட்டும். The rod நாயை விரட்டும், நாயை துரத்தும், அழிக்கும். The Lord's rod will chase away the dog. அது தடி என்ன தேற்றும். The rod shall comfort me. நாய் என்று சொன்னால் நீதிமொழிகள் 26:11 பின்மாற்றத்தின் ஆவி. Dog means the backsliding spirit. வருஷ கடைசியில நாம் தடியோடு கூட இந்த பின்மாற்றத்தின் ஆவியை விரட்ட போகிறோம். In this end of the year, with this rod we are going to chase away the spirit of backsliding. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து நீங்க விரட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you submit to this word of God and chase away the dog? விசுவாசத்துல இயேசுவை நீ எடுத்துக்கொள். Take Jesus இப்ப கையில by எடுத்து faith. விசுவாசத்துல இந்த தடியை எடுத்துக்கோங்க. இப்ப take the rod in the with by faith. கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு இப்ப சொன்ன வசனங்களை விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. By faith take the word of God in your hand. இயேசுவின் நாமத்தில் இந்த தடியை கொண்டு நீங்க விரட்டுவீர்களானால் கண்டிப்பா நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பின்மாற்றத்தின் ஆவி ஓடியே போகும். சபையை ஆட்டி படைக்கிற பின்மாற்றத்தினால் நம்ம ஓடியே போயிடும். You take the rod on the name of Jesus and resist the spirit of backsliding. நீதிமொழிகள் 26:17 நாய் என்று சொன்னால் அது தனக்கடாத வழக்குல தலையிடுகிறது. Another verse is dog means சிங்கம், கரடி, நாயின்னு சொன்னா ஒரு மாதிரி வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கானா, நாம் ஆவிக்குரிய ரீதியில எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம்.
We are talking about meanings of the spiritual aspects. ஆவிக்குரியவன் ஒரு போதகன் ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு எடுத்து பழையதையும் புதியதையும் பேசுகிறது தான் வேதவசனம் சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. Spiritual man will compare the spiritual things. சிந்திச்சா என்ன நாய் என்ன கரடி என்ன சிங்கம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இது ஆவிக்குரிய வேத வார்த்தை, இது தேவ சமூகம் என்பதை Literally, if we think what is lion and what is bear, we cannot understand anything. Only by spirit. ஒரு ஆவிதான் இந்த ஆவியாக இருக்கிறது. Only the spirit of God can reveal the secrets. வருஷத்தின் கடைசியில தடி நமக்கு உதவி செய்ய முடியாக வந்திருக்கிறது. In this end of the year, the rod has come to comfort us. இந்த நாய் என்று சொல்கிறது சும்மா இருக்கிற நேரங்கள் எல்லாம் தேவையில்லாம குலைத்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவி. The dog means always barking without any meaning. இது நம்முடைய ஜீவியத்தில் காரணம் இல்லாம நமக்குள்ள வருகிற முறுமுறுப்பு, வாக்குவாதம், காரணம் இல்லாம நமக்குள்ள வருகிற குமுறல்கள், காரணம் இல்லாம நமக்குள்ள வருகிறதான பேச்சுக்கள், வார்த்தைகளை காண்பிக்கிறது. This means without any meaning we speak, without any reason we are murmuring. வருஷ கடைசியில இப்படிப்பட்ட ஆவியினால் சேதப்பட்டு வேதனையோடு அற்றவனாக வெறுமையோடு சுத்திகரிப்பற்றவனாக யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தேவசமூகத்தில் காத்திருக்கிறையா? Are you waiting in the presence of God? Who will help me in this சுத்திகரிக்க time? முடியாய் தடியோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். God has come to அவருடைய comfort தடி you. நம்மை போய் தேற்ற முடியாய் கடந்து வந்திருக்கிறது. With a rod he has come to comfort you. நாயின்னு சொன்னா அது திருடனை பார்க்கறதா அதனுடைய வேலை. நல்லதை பார்க்கிறதுக்கு இந்த நாய்க்கு கண்கள் கிடையாது. The dog means it always look to the நம்ம வீட்ல நாய் வச்சிருக்கிறோம், எதுக்கு ஏதாவது திருடன் வந்துருவானோ, என்னத்தையா வந்து நம்மள ஏதாவது புடிச்சிட்டு போயிடுவானோ, ஏதோ நம்முடைய வீட்டில் இருக்கிற பொண்ணை பொருள் அள்ளிட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு தான் நம்ம நாய் வச்சிருக்கிறோம். வேற எதுக்கு வச்சிருக்கிறோம்? Dog will always watch for the thief. பயம், மற்றவர்கள திருடனால் உண்டான திருடர் பயத்தினால தான் நாய். இந்த நாய் வந்து திருடனை பார்க்கக்கூடியது, மனுஷனை பார்க்காது அல்லது நல்லதை பார்க்காது. பொதுவா The dog will not see any good thing, it will see only the thief. மெயின் பிசினஸ் திருடனை பார்க்கிறது. The main motto is to see the thief. பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் நல்லதை காண்கிற கண்கள் வேண்டும். திருடனாகி அல்லது பொல்லாததை, அருவருப்பானதை, அசுத்தமானதை, சந்தேகப்படுகிறத கண்டு நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஜீவிக்க கூடாது. As a child of God we should think and always see the good things. நிறைய வசனம் இருக்கிறது. நான் இதோடு இந்த முடித்து விடுகிறேன். I am going to close with this. 2 ராஜாக்கள் 4:29-31 படிச்சு பார்த்தீங்கன்னா 2 Kings அங்க மூணாவது தடி, அதுதான் மூணாவது தடி, அதுதான் எலிசாவின் தடி. One more rod we see in the hand of the 2 ராஜாக்கள் 4:29-31 நீங்களே படிச்சு பாருங்க. 2 Kings chapter 4 verse 29 and 30. இந்த தடி மரித்த சூனேமியாளுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பியது. This rod has quickened the child of Shunammite. தடி நம்மை தேற்றும். His rod shall comfort us. வருஷத்தின் கடைசியில மரித்த நிலவரத்துல, உயிரில்லாத நிலவரத்துல, ஜீவனில்லாத நிலவரத்துல காணப்படுறீங்களா? Are you without life in the end of the year? நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறது. The rod has come to give us life. நான்காவதாக என்னாகமம் 13:22 எல்லாரும் எடுத்து படிச்சு பாருங்க. Numbers 13:22. நான்காவதாக ஒரு தடி, அதுதான் அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குல ஒரு தடியை 2 பேர் தோள் மேல போட்டுக்கிட்டு ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு ஜம்முன்னு ஓடி வர்றாங்க. தெம்பா. Fourth rod, the rod which was carried by 2 men with a bunch of கண்ணை மூடுங்க வல்லமை இறங்கிருச்சு. எஸ்கோல் பள்ளத்தாக்கு யோசித்து பாருங்களேன். கண்ணை மூடிட்டு எஸ்கோல் வேலி. இங்க ரோட்ல போய் திராட்சை பழம் வாங்கினா ஒரு 4 கொத்து வருது. 1 கிலோவுக்கு திராட்சை 1 கிலோனாலே 4 கொத்து 5 கொத்து வருது. இவங்க பாருங்க ஒரு தடியை 2 பேர் தோல் மேல போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு பெரிய கொலை. அது என்ன கொலையாப்பா? வாழ்க்கையில பார்க்காத கொலை. 2 men were carrying a rod. திராட்சை கொலையை ஒரு தடி மேல தூக்கி போட்டுட்டு அவ்வளவு தூரம். அதான் கானானின் bunch of wine they were carrying upon the rod. தடி ஒன்ன தேற்றும். கண்ணை மூடிருங்க. இனி எப்படி சொல்ல? Let us close our eyes and meditate upon the word of God. இந்த தடி என்ன தடி? What is that rod? ஒரு கொலை, பெரிய திராட்சை கொலை. அந்த திராட்சை கொலை big branch of wine. ஒரு கொலையை 2 பேர் சுமக்க முடியாம சுமந்துட்டு வரான் ஒரு தடியில. On one rod they were 2 men were carrying the wine. இந்த தியானிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. When I was meditating upon this verse, என்னது தெரியுமா? என்னது தெரியுமா? God has revealed what is 2 பேர் தடி, 2 பேர் மேல ஒரே தடி இருக்கு. ஒரு பெரிய திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து ஒரே திராட்சை கொலையை சுமக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. A big bunch of wine was carried upon a rod. இதுவரைக்கும் பார்க்கல நம்ம அந்த திராட்சை கொலையை. இதுவரைக்கும் இப்ப இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. We have not seen that. நான் சொல்றதை கவனமா கவனிச்சிட்டு வாங்க. சொல்லுங்க. We have seen that such a big wine bunch.
இந்த வெளிப்படுத்தலின் பிரகாரம் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க போற இந்த தடி உன்னை தேற்றும் வருகின்ற வார்த்தையினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். You are going to see a great blessing in the future. இதுவரை ஒரு அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். You are going to experience a great blessing. விசுவாசிக்கிறவங்க சும்மா இருக்க வேண்டாம், கார்ப்பரிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய வசனத்தை துதிக்க மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. தடி நம்மை தேற்றும். His rod will comfort us. தடி நம்மை தேற்றும். His rod will comfort us. ஒரே தடி பெரிய திராட்சைக்கொலை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. Great blessing is the big wine branch. இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனமாய் ஜாதியாக ஏற்று தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அருமையான ஜாதிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, O dear children of God, those who accept the Lord Jesus Christ as your Savior, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களை தடி தேற்றக்கூடியதாக இருக்கிறது. This rod will comfort you. என்ன தரித்திரத்தில் இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். You may be having so much of poverty. In what condition we are sitting here? இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். With what pain we are sitting here? என்ன வறுமையில இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். In what condition we are here? கஷ்டத்துல இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். What difficulty we are sitting here? இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். In what reproaches you are sitting? என்ன எதிர்பார்ப்போடு இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். What expectation you are here? எஸ்கோல் பள்ளத்தாக்குல இதோ ஒரு திராட்சைக்கொலையை ரெண்டு பேர் தூக்கி கொண்டு வந்ததான அந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷ கடைசியில உண்மையில உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The valley of Eshcol, a great bunch of wine they were carrying upon the shoulder. ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம இந்த காலவெளியில பொழிந்தறல போகிறார். If you believe on the word of God, you will receive the blessing. ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது நாம் காண போகிறோம். போகிறோம். Submit in the hands of the Lord, you will receive the blessing. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Halakalabakatu daka sakalabahali kalabakatu daka lavankli bihalabakatu dalia kalavanka salaka alibile kalabakatu daibi. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம், 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 மக ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தடியோடு இந்த மேய்ப்பன் மடிமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். Our shepherd is appeared in our midst. அந்த தடியோடு கர்த்தரை தேற்ற முடியாத மடிமத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். Lord is in the midst of us. அந்த அபிஷேகத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the blessing. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியாத கர்த்தர் ஒரு அபிஷேகத்தோடு உலாவிக் கொண்டே இருக்கிறார். Let us receive the anointing. பயப்படாம ஆவியில நிரம்புங்க, சாத்தானை விரட்டுவோமாக. Let us receive the devil. பயப்படாம ஆவியில நிரம்புங்க, சிங்கத்தை விரட்டுவோமாக. Let us not fear. பயப்படாம ஆவியில நிரம்புங்க, கரடியை கிழித்து போடுவோமாக. Let us not fear. பயப்படாம ஆவியில நிரம்புங்க, நாயை விரட்டுவோமாக. We'll chase away the lion. வல்லமைகளை கர்த்தர் விரட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது. Power of God has come upon us. ஆவியில நிரம்பி கலிவருவோமானால் இதோ கர்த்தருடைய தடி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துகிறது. Let us receive the spirit of God and power of God. ஒன்னு சொல்லட்டும், நேரம் முடிய போது இனி ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்களை நான் வைக்க முடியாது. தயவு செய்து ஒரு நிமிஷத்தில் இனி போய் உட்காந்துக்கிட்டு சுத்திகரிச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் ஏசப்பான்னு கூப்பிடு. என்ன நிலவரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. நமக்குள்ளே இருக்கிற சிங்கமோ கரடியோ அது நாயின் வல்லமையோ அது கோழியாத்தோ அது என்ன வல்லமையாக இருக்கட்டும் ஓடியே போயிடும். இப்பொழுதே கர்த்தர் உனக்கு இந்த இமை பொழுதில் உனக்கு விடுதலையை கர்த்தர் தருவார். எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிட்டு ஒப்பு கொடுங்க. இதோ அவருடைய தடி நம்மை தேற்ற முடியாது, நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்ற. கர்த்தருடைய வசனத்துல நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அந்த வல்லமையை கர்த்தர் அந்த தடியோடு கூட அந்த வல்லமையை நமக்கு அனுப்பி நம்மை பலப்படுத்த வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படி விசுவாசிக்கிற வலது கரத்தை உயர்த்துங்க. இதோ கடைசி நிமிஷத்துல ஒரு அபிஷேகம் சீயோனிலிருந்து இறங்கி உங்களை தொடுகிறது. இதோ கர்த்தருடைய வசனத்தில் உண்டான அவ்வளவு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆவியில நிரம்பி கையை தட்டி நல்லா கழுவிடுவோமாக. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற தீய வல்லமைகள், அந்த தீய மிருகங்களின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த தடி நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம்.